அஸ்ஸலாமலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மலேசியா ஃபேமஸ் நசிலமா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி நசிலமாவும் சம்பலும் செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிற போகிறேன். இந்த மாதிரி ஒரு கப்பில் தான். அதுக்கு வந்து 3 கப்பு தேங்காய் பால், 3 கப்பு தண்ணி, சேம் அதே கப்பில் தான் அளந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதோட வந்து நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பாண்டன் லீஃப் வந்து இந்த மாதிரி முடித்து அதில் சேர்த்துட்டு, ஸோ நம்ம சோப் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் வந்து ஒரு 1/2 hour to 1 hour சோப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கிற போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஸோ இது வந்து அதோடய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணோம். மறக்காமல் உப்பும் சேர்த்துக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி வரவும் ஒரு 2 வாழை இலையை வந்துட்டு நம்ம ரைஸ் மேலே வந்து கவர் பண்ணி மூடி வச்சுக்கிறணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் அரோமா வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து சம்பல் செய்ய போகிறோம், நசிலமா சம்பல். ஸோ இதோட வந்துட்டு நம்ம நெத்திலி பொடி, கடலை இதெல்லாம் பொரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கியூக்கம்பர் அதுவுமே கட் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ சம்பல் எப்படி செய்கிறதுனா, ஒரு 3 வெங்காயம் நறுக்கினது, அப்புறம் இந்த மாதிரி பாதி பிளாச்சான் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஆட்டி வச்சுக்கிறோங்க. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் நெத்திலி பொரிச்ச எண்ணெயில் வந்துட்டு தான் நம்ம சம்பல் செய்ய போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம அரைச்ச வெங்காயமும் பிளாச்சானியும் வந்துட்டு இப்போ வந்து சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ இதுவுமே ஒரு மாதிரியான அரோமா கொடுக்கும். ஸோ இதை நல்லா நம்ம வந்து வதக்கிக்கிற போகிறோம். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த சில்லி பேஸ்ட், ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சில்லி பேஸ்ட் எப்படி செய்யணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதோட வந்துட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் புளி கரைசல் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிற போகிறோம். அதோட ப்ரௌன் சுகர் சிரப்பும் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நல்ல எண்ணெய் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம குக் பண்ணோன்னா சம்பல் ரெடி ஆயிரும். ஸோ இந்த நசிலமா சம்பல் வந்து நீங்கள் முட்டை அவிச்சு வச்சும் சாப்பிட்டுக்கரலாம், முட்டை பொரித்து சாப்பிட்டுக்கரலாம், இல்லை கோழி கூட பொரித்து வச்சு சாப்பிட்டுக்கரலாம். ஸோ கண்டிப்பாக அந்த நசிலமா ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.